விளாத்திக்குளத்தில் இயற்கை வேளாண்மை போராளி நம்மாழ்வாரின் 11வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழகத்தில் ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி செய்து வந்த விவசாயத்திற்கு மாற்றாக பெரும் புரட்சியாக இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து பல்லாயிரக்கணக்கான இயற்கை விவசாயிகளை உருவாக்கிய இயற்கை வேளாண்மை போராளி டாக்டர் கோ. நம்மாழ்வாரின் 11வது நினைவு தினம் பல்வேறு பகுதிகளில் இயற்கை விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்கள் சார்பாக அனுசரிக்கப்பட்டு அவரின் பெருமைகள் பறைசாற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக வைக்கப்பட்டிருந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் திருவுருவ படத்திற்கு ஏராளமான இயற்கை விவசாயிகள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முனியசக்தி ராமச்சந்திரன் நம்மாழ்வாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் யூனியன் சேர்மன் முனியசக்தி ராமச்சந்திரனுக்கு தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசாக ஏர் கலப்பை வழங்கப்பட்டது. இச்சங்கத்தின் நிறுவன தலைவர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விளாத்திக்குளம் ஒன்றிய தலைவர் காளிமுத்துராஜ், இயற்கை கோமாளி கருப்பசாமி, வடக்கு மாவட்ட தலைவர் கணேசன், விருதுநகர் மாவட்ட தலைவர் ராமர், சங்கத்தின் நிர்வாகிகள் முத்துராஜ், மாரிசெல்வம், ரவிசங்கர், தங்க மாரியப்பன், அழகேந்திரன், ஆகாஷ், தங்கமுத்து பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினர். இளைஞர்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க. அதுபோல் நீங்கள் காலேஜில் போய் ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு விவசாய காலேஜில் போயிட்டு பிஎஸ்சி அக்ரி சார்ந்து படிக்கிறது வந்து 3 நாள் என்னால் நடந்துட்டு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டாங்க தான். அப்போது எனக்கு வந்து ராஜேஷ் அண்ணா வந்து ஒரு முன்னெடுப்பு